Selected point number 1153. बाबा का टूर कब तक चलेगा? பாபாவோட டூரு எப்போ வரைக்கும் போகும்? उन्होंने पूछा है बाबा हम तो बहुत तंग आ गए क्या? யாரோ கேட்டிருக்காங்க, பாபா நமக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. बाबा हम बहुत तंग आ गए, ये आपका टूर कब तक चलेगा? பாபா நமக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, இது உங்களோட டூர் என்றது எப்போ வரைக்கும் நடக்கும்? अच्छा ये सरेंडर वाला कह रहा होगा कि नॉन सरेंडर कह रहे होंगे? பாபா கேக்குறாங்க, இந்த क्वेश्चन சரெண்டர் வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா இல்லனா நான் சரெண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்தை கேக்குறாங்களா? ये प्रश्न किसका होगा बताओ? இந்த क्वेश्चन யார்தா இருக்கும் சொல்லுங்க. सरेंडर वर्ग का होगा कि नॉन सरेंडर वर्ग का? சரெண்டர் வர்க்கத்தினர்கள் தான் இருக்குமா இல்லனா நான் சரெண்டர் வர்க்கத்தினர் தான் இருக்குமா? அவங்க சொல்றாங்க நான் சரெண்டர்னு சொல்லி. பாபா சொல்றாங்க என்ன, சத்தமா சொல்லு. अच्छा फायदा किसको हो रहा है टूर से और नुकसान किसको हो रहा है टूर से? சரி, இந்த டூரால யாருக்கு லாபம் ஆயிட்டு இருக்குது, பிறகு யாருக்கு நஷ்டம் ஆயிட்டு இருக்கு? सूर्यवंशियों को फायदा हो रहा है जो ना। अच्छा அந்த பாய் சொல்றாங்க சூரியவம்சிகளுக்கு லாபம் ஆயிட்டு இருக்குது. பாபா சொல்றாங்க அச்சா. एक भाई कह रहा है ஒரு பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க कि जो नॉन सरेंडर है वो सूर्यवंशी है. இப்ப யாரு நான் சரெண்டரோ அவங்க சூரியவம்சியா இருக்காங்க, उनको फायदा हो रहा है. அவங்களுக்கு லாபம் ஆயிட்டு இருக்குது. और जो सरेंडर है பிறகு யாரு சரெண்டரா இருக்காங்க वो नॉन सूर्यवंशी है, उनको नुकसान हो रहा है. அவங்க நான் சூரியவம்சியா இருக்காங்க, அப்படின்னா சூரியவம்சி கிடையாது, அவங்களுக்கு நஷ்டம் ஆயிட்டு இருக்குது. इसका मतलब काशी नगरी में जो जाने वाले हैं, இதுக்கு அர்த்தம் என்ன ஆயிடுச்சுன்னா காஷி நகரிக்கு யாரு போகிறாங்களோ, काशी नगरी में जो बैठने वाले हैं காஷி நகரில யாரு உட்காரக்கூடியவங்க இருக்காங்க, वो सरेंडर हैं या नॉन सरेंडर? அவங்க சரெண்டரா இல்லன்னா நான் சரெண்டரா? किसने बोला? யாரு சொன்னாங்க இந்த விஷயத்த? इधर किसने बोला? இங்க யாரு சொன்னாங்க இந்த விஷயத்த? मैंने बोला. आपने बोला? நீங்க சொன்னீங்களா? माने जो सरेंडर है वो नॉन सूर्यवंशी है. அப்படின்னா யாரு சரெண்டரோ அவங்க சூரியவம்சி இல்லையா? ये बोला? இந்த விஷயத்த சொன்னீங்களா? हाँ क्या बोला? என்ன சொன்னீங்க? यहाँ क्लास में आने वाले सूर्यवंशी जो होंगे उनको फायदा. அந்த பாய் சொல்றாங்க இங்க யாரு கிளாஸ்ல வராங்க இல்லையா, அதுல யாரு சூரியவம்சிகளோ அவங்களுக்கு லாபம் ஆயிட்டு இருக்கு. क्लास में आ रहे हैं जितने बैठे हैं वो सब क्लास में आने वाले. இங்க எத்தனை பேர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ இவங்க எல்லாருமே கிளாஸ்ல வரக்கூடியவங்க தான். माने जितने बैठे हैं वो सब सूर्यवंशी है. அப்படின்னா யாரெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்களோ எத்தனை பேர் எல்லாம் இவங்க எல்லாருமே சூரியவம்சிகளா? हाँ सब सूर्यवंशी नहीं है, ये எல்லாருமே சூரியவம்சி கிடையாது. बात पक्की है. இந்த விஷயம் பக்கா இருக்குது, பக்கா. हाँ बात हो रही थी सरेंडर और नॉन सरेंडर की. பேச்சு என்ன போயிட்டு இருந்ததுன்னா சரெண்டர் பிறகு நான் சரெண்டர். नॉन सरेंडर जो है उनका ये प्रश्न है. யாரு நான் சரெண்டரோ அவங்களோட क्वेश्चन இதா இருக்கு. सबका नहीं है. எல்லாரோடது கிடையாது. क्या? என்ன? सबका नहीं है, किसका है? எல்லாரதுமே கிடையாது, யாரோடதா இருக்குது? नॉन सरेंडर में भी நான் சரெண்டர்ல கூடயும்
जो परेशान नहीं हो रहे हैं टूर से, யாரு இந்த டூரால தொல்லைய அனுபவம் பண்ணல அப்படின்னா டென்ஷன் ஆயிட்டு இருக்கல, जिनको लगता है कि बाबा जितना टूर लगाएंगे उतना पब्लिक का भला होगा, அவங்களுக்கு என்ன தோணுது, யாருக்கு இந்த விஷயம் தோணுதுன்னா பாபா எந்த அளவுக்கு டூர்ல போகிறாங்களோ அந்த அளவுக்கு பப்ளிக்கு ஜனங்களுக்கு எப்படி என்ன லாபம் தான் ஆகும், இப்படி யாரு யோசிக்கிறாங்களோ जो नॉन सरेंडर हैं उनको बहुत फायदा होगा, யாரு நான் சரண்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப லாபம் ஆகும், और जो सरेंडर वर्ग इधर उधर फैला हुआ है, பிறகு சரண்டர் வர்க்கத்தினோட ஆத்மாக்கள் இங்க அங்க பரவி இருக்காங்க, चारों ओर उनका भी भला होगा, நாலா பக்கம் பரவி இருக்காங்க, அவங்களுக்கு கூடயும் நன்மை ஆகும். तो भावना शुभ है या अशुभ है? அப்போ இந்த பாவனை சுப பாவனா இருக்குதா, நல்ல பாவனையா இருக்குதா, இல்லன்னா கெட்ட பாவனா இருக்குதா? है? शुभ भावना है, சுப பாவனா இருக்குது. उन्हें सूर्यवंशी कहेंगे या नॉन सूर्यवंशी कहेंगे? அவங்கள சூரியவம்சியன் சொல்வாங்களா இல்லன்னா நான் சூரியவம்சியன் சொல்வாங்களா? सूर्यवंशी कहेंगे, சூரியவம்சியன் தான் சொல்வாங்க. ऐसे नहीं அப்படி கிடையாது. कि सरेंडर्ड वर्ग में सूर्यवंशी नहीं है, சரண்டர் வர்க்கத்துல சூரியவம்சிகள் இல்லன்னு இல்ல, शुभ भावना शुभ कामना वाले नहीं है, சுப பாவனை பிறகு மத்தவங்களுக்கு நன்மை ஆகணும் என்றது யோசிக்க கூடியவங்க இல்லாம இல்ல. लेकिन नॉन सरेंडर सरेंडर्स में ऐसे भी हैं, பிறகு சரண்டர்ல இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. சரண்டர் வர்க்கத்துல जो तंग आ गए हैं, அவங்களுக்கு தொல்லை அனுபவம் ஆயிட்டு இருக்கு. ऐसे எதனால? बाबा के टूर करने से। பாபா டூர்ல சுத்துறாங்க இல்லையா, இதனால தொல்லை அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேரு. अब प्रश्न का जवाब, இப்போ இந்த கேள்விக்கு பதிலு कब तक चलेगा? இந்த டூர் எப்போ வரைக்கும் போகும்? இப்படியே போயிட்டு இருப்பாங்க பாபா. है? अरे कब तक चलेगा? அரே எப்போ வரைக்கும் இந்த டூர் இருக்கும்? है? कमाल है? அற்புதமாக இருக்குதே. कृष्ण भगवान को कंस के डर से, கிருஷ்ண பகவானுக்கு கம்சனோட ஒரு பயத்தினால गावड़े गावड़े में भागना पड़ता था, இந்த கம்சனால கிருஷ்ண பகவானுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருந்ததுன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கு ஓடி போக வேண்டியதாக இருந்தது, छिपना पड़ता था, இருக்க வேண்டியதாக இருந்தது. एक जगह टिक के नहीं रहता था, ஒரு இடத்துல அவங்க நிலைச்சு இருக்கல. शंकर भगवान को சங்கர் பகவானுக்கு भस्मासुर के डर से பஸ்மாசுரனோட பயத்தினால सारी दुनिया में भागते भागते फिरना पड़ा, இந்த பஸ்மாசுரன் மேல அந்த பஸ்மாசுரனோட பயம் இருந்தது, அதனாலதான் நாலா பக்கம் சுத்த வேண்டியதாக இருந்தது. कहीं एक जगह पांव टिका के रह नहीं सकता, ஒரு இடத்துல நிலைச்சிருக்க முடியல. और राम को பிறகு ராமருக்கு रावण से लड़ने के लिए कहाँ रहना पड़ा? ராவணனு கூட யுத்தம் பண்றதுக்காக எங்க இருக்க வேண்டியதாக வந்தது? कांटों के जंगल में फिरना पड़ा, இந்த முள்ளினோட காடுல சுத்த வேண்டியதாக இருந்தது. ये दुनिया कांटों का जंगल है, இந்த உலகம் முள்ளினோட காடா இருக்குது. कोई छोटे कांटे, சிலரு சின்ன முள்ளுகளா இருக்காங்க, कोई बड़े कांटे हैं, சில பேரு பெரிய முள்ளுகளா இருக்காங்க.
अगर कहें कि सब ब्राह्मण परिवार के संबंधी है, இப்போ எல்லா ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னோம்னா எல்லா संबंध सुख देने के लिए होते हैं, இப்போ முழு பிராமண பரிவாரம் சம்பந்தியா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ சம்பந்தம் என்ன இருக்குது, உறவு, இது சுகம் கொடுக்கறதுக்காக இருக்குதா या दुख देने के लिए होते हैं? இல்லன்னா துக்கத்தை கொடுக்கறதுக்காக இருக்குதா, இருக்குமா? काय के लिए होते हैं? எதுக்காக இருக்கும்? सुख देने के लिए संबंध होते हैं। சுக்கத்தை கொடுக்கறதுக்காக சம்பந்தம் இருக்கும். तो वो संबंधों की भाषणा अभी नहीं आ रही है। பாபா சொல்றாங்க அந்த உறவினோட அந்த ஒரு ரசனை என்றது வரல. இப்போ चाहे राम हो भगवान, ராமரா இருக்கலாம் பகவான், चाहे कृष्ण हो भगवान, இல்லன்னா கிருஷ்ண பகவானா இருக்கலாம், चाहे शंकर हो भगवान, இல்லன்னா சங்கர் பகவானே இருக்கலாம். ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களோட உலகத்துல ये भगवान प्रैक्टिकल जीवन में இந்த பகவான் பிராக்டிக்கல் வாழ்க்கையில अभी पार्ट बजा रहा है या नहीं बजा रहा है? இப்போ பாட்ட பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? बजा रहा है। பாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. जब तक कंस न मारा जाए, எப்ப வரைக்கும் கம்சனை முடிக்கலையோ, जब तक भस्मासुर न मारा जाए, எப்ப வரைக்கும் கம்சனை முடிக்க மாட்டாங்களோ, எப்ப வரைக்கும் இந்த பஸ்மாசுரனை முடிக்க மாட்டாங்களோ, जब तक रावण न मारा जाए, எப்ப வரைக்கும் तब तक ये टूर लगाना बंद नहीं होगा। அப்ப வரைக்கும் இந்த டூர்ல சுத்துறது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, चलता ही रहेगा। இது இப்படியே போயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க.